தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் எங்களது 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆதரவை கொடுத்தோம். எந்த நிபந்தனையும் நாங்கள் வைக்கவில்லை, கேட்கவும் இல்லை. ஏன் ஆதரவு கொடுத்தோம் என்பதை பற்றி தளபதி மு.க. ஸ்டாலினிடத்திலும் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்தது என்பதை அவரிடத்திலே பேசியிருக்கிறோம். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் பரவி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆட்சி என்று சொன்னால், கவர்னர் ஆட்சி என்று சொன்னால் அது மறைமுகமான மத்திய அரசினுடைய பிஜேபி ஆட்சி தான் தமிழகத்திலே திணிக்கப்படுகிறது என்று நிலைமை வந்துவிடும். அப்படிப்பட்ட நிலைமை வருவதற்கு முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் அதற்கு காரணமாகி விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்த பிறகு இந்திய முஸ்லிம்கள் என்னென்ன சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள் என்பது வரலாறு எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய பழியை எங்கள் சமுதாயத்தின் மீது வந்து விழுந்து விடுமே என்ற அச்ச உணர்வோடு நாங்கள் சமுதாய மக்களுடைய உணர்வை பிரதிபலித்து எங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு நாங்கள் கொடுத்தோம். கொடுப்பதற்கு முன்பு பல முறை ஸ்டாலின் அவர்களோடும் நண்பர்களோடும் கலந்து பேசித்தான் எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். அதனுடைய விளைவாக எந்த நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்திருந்தாலும் பெருமனது பண்ணி நாங்கள் கேட்காத ஒன்றை நீங்களும் அமைச்சரவையில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. எங்களை தனியாக அழைத்து, நேரடியாக அழைத்து, கடிதமும் அழைத்து, பத்திரிகை உங்கள் நண்பர்கள் உங்களைப் போலவே அழைத்து உங்களிடத்தில் கூட அது சொல்லப்பட்டதுடைய பிறகு எங்களது அகில இந்திய தலைமை இருக்கிறது கேரளாவில், பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி என்று இருக்கிறது. அதனுடைய தலைவர் கேரளத்து தங்கல் சாஹித் அவர் தலைவர். அவரை கலந்து கொண்டு கேரளாவில் உள்ள குஞ்சாலிக்குட்டி அவர்கள் இன்றைய மினிஸ்டர், அவர் இந்திய முஸ்லீம் லீகுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அந்த கமிட்டியில் உள்ள அருமை நண்பர்களை எல்லாம் கலந்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த அமைச்சரவையில் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும் என்று அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த பிறகு எங்களது அறிவிப்பை தெரிவித்து அந்த அமைச்சரவையில் எங்கள் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக அவர் ஃபாரூக் அவர்களை சட்டமன்றத்தினுடைய முஸ்லீம் லீக் தலைவராக அறிவித்து, அதே நேரத்தில் ஷாஜகான் அவர்களை மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முடிவு செய்து நாங்கள் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழக வெற்றி கழக அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது நல்லாட்சி தொடர்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். இந்த நல்லாட்சி எல்லா வகையிலும் தொடர்ந்து நாளெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடும் அந்த விருப்பத்தோடும் அந்த எதிர்பார்ப்போடும் எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை இணைந்ததற்கு வாழ்த்து சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்த விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும்
எங்களது வாழ்த்தை சொல்லி வரவேற்பை சொல்லி இந்த கூட்டணியில் உள்ள இந்த ஆட்சி, இந்த நல்ல ஆட்சி இன்று இருப்பது போல் என்றும் தொடர வேண்டும் என்ற உணர்வோடு எங்களது பயணம் தொடரும். அப்படி தொடர்வதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம்.